உலகமே கிரைசிஸ்ல இருந்தப்போ ஐசிஐசி பேங்கை அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் அதுக்காக பத்மபூஷன் விருது வாங்கினவங்க இப்போ ஜெயில இருக்காங்க. என்ன ஸ்டோரின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2009ல உலகமே ஒரு பெரிய பினான்சியல் கிரைசிஸை சந்திச்சாங்க. அந்த சமயத்துல எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஒரு ரிஸ்கியான மெஷர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஐசிஐசி பேங்க் சிஇஓ ஆகும் எம்டி ஆகும் பதவி இருக்கிறாங்க சந்தா கோச்சர்ன்றவங்க. ஸோ அப்ப இருந்து அந்த பேங்கை படிப்படியா அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் 2011ல அவங்க செஞ்ச ஒர்க்காக பத்மபூஷன் விருது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த அவங்களுடைய கெரியர் 2018ல அவங்களுடைய கெரியருக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் ஏற்படுது. 2009ல வீடியோகான் ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அவங்களோட ஆட்லாம் பார்த்து நம்ம எல்லாரும் வைப் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த கம்பெனி ஐசிஐசி பேங்க் கிட்ட 1850 கோடி லோன் வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லோன் வாங்கின கொஞ்சம் வருஷத்துலேயே வீடியோகான் கம்பெனி என்னாச்சு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திவால் ஆயிடுச்சு. அதனால அவங்க ஐசிஐசி பேங்க்ல வாங்கின லோனும் டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இஷ்யூனால தான் 2018ல அவங்க கெரியருக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் ஏற்படுது. 2009ல வீடியோகான் கம்பெனி ஐசிஐசி பேங்க் கிட்ட வாங்கின லோன் டிஃபால்ட் ஆனதுல அந்த கம்பெனி அந்த லோனை திருப்பி பே பண்ணாம 64 கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோ இந்த 64 கோடி லஞ்சம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த பேங்க் கிரைசிஸ்ல இருக்கப்போ தூக்கி நிப்பாட்டி பத்மபூஷன் விருது வாங்கினாங்களோ அவங்களுடைய ஹஸ்பண்டான தீபக் கோச்சர் கம்பெனிக்கு தான் லஞ்சமா கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேஸை சிபிஐ அண்ட் இடி எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 2022ல சந்தா கோச்சர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இப்போ அவங்க பெயில்ல வந்திருக்காங்க அண்ட் இன்னும் இந்த கேஸ் கம்ப்ளீட் ஆகாம கோர்ட்ல தான் இருக்கு. சோ சந்தா கோச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் இதுல எந்த இன்வால்வும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லோன் ப்ராசஸ் பண்ண அடுத்த நாளே இவங்களோட ஹஸ்பண்டோட ஷெல் கம்பெனிக்கு 64 கோடி ரூபாய் போயிருக்கு. சோ இதனால தான் இதுல எப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஐ கேக்குறாங்க. இன்னும் இந்த கேஸ் கோர்ட்ல தான் இருக்கு. இந்த கேஸ் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.